So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that உங்க பர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் என்னவா இருக்கு அண்ட் as well as உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ்மே என்னவா இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீடைல் பிஷ்னா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் லைக் நியூ இயரோட ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து வித் ஆஃபர் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா when it comes to உங்களோட ஓவரால் லைஃப் ரிலேஷன்ஷிப் கரியர் அண்ட் as well as உங்களோட ஹெல்த் இது எல்லாமே வந்து கவர் அப் ஆகும். ஸோ லைக் உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் எதிர மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம் போத் டீடைல் நான் இந்த ஹைலைட் பண்ணி கமெண்ட் கொடுத்துப்பேன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஓகே ஸோ கைஸ் அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ ஒன் மோர் திங் as well ஸோ யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ப்ளீஸ் கிவ் யர் ஹைப் ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகட்டும். ஸோ தட் நிறைய பேருக்கும் இந்த கைடன்ஸ் வந்து கிடைக்கட்டும். ஓகே ஸோ ப்ளீஸ் டூ தட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பி லைக் அ வெரி ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஓகே. ஆ லைக் ஸோ நான் அத கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வென் இட் கம்ஸ் டூ உங்க பெர்சனோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, இவங்களுக்கு வந்து நெறையவே வந்து எனிமீஸ் நெறையாவே வந்து இருக்காங்க. நெறைய எதிரிகள் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருந்திருக்கும் வென் இட் கம்ஸ் டூ உங்களோட பெர்சன். அண்ட் அதே மாரி உங்க பெர்சனோட சைட்லருந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஐ டோன்ட் நோ கைஸ் லைக் ஐ திங்க் சம் மோர் டேஸ் பிஃபோர் நான் ரீடிங்ஸ் எடுக்கிறப்போ நானு ஒரு பிளாக் மேஜிக்கோட விஷயத்த பத்தி நான் வந்து பேசியிருந்தேன். ஸோ அதே மாரி ஒரு ஒரு ரீடிங்கா தான் இதுவுமே வந்து இருக்கு. பட் இதுல நெறைய சேஞ்சஸ்மே இருக்கு இதுல ஆக்சுவலா. அதுவுமே நான் உங்களுக்கு வந்து கவர் அப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அது மாரி உங்க பெர்சனுக்கு வந்து எய்தர் அவங்களுக்கு வந்து இந்த மாரி பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில கஷ்டம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அ நெறைய பெர்சன்ஸோட ஒரு எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு எனிமீஸ் வந்து இங்க நெறையாவே வந்து எனிமி நெறையாவே வந்து இருக்காங்க உங்க பெர்சன சுத்தி. ஆ அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இவங்களுக்கு வந்து அ சேம் ஜெண்டர் பெர்சன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்ப உங்களோட பெர்சன் வந்து இப்போ ஒரு மேல் பெர்சனா இருக்காங்க அப்டின்னா, அந்த சேம் ஜெண்டருக்குரிய ஒரு பெர்சனே வந்து உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. இப்போ ஃபீமேல் பெர்சன் அப்டின்னா, ஒரு ஃபீமேலே இவங்களோட லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஜெண்டர் எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு சேம் ஜெண்டரோட எனர்ஜிஸ்மே இங்க இருக்கு அப்டின்னால தான் நான் வந்து சொல்றேன். பாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாவே ரொம்ப வந்து உங்களோட பெர்சன் வந்து இன்டர்னலாவே ரொம்ப வந்து நெறைய பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 8 டூ 9 மந்த்ஸா. ஆ அண்ட் அதே மாரி நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்க பெர்சன் வந்து ஏதாவது ஒரு சில ரிமூவல்ஸோ, இல்ல பொதுவா ஏதாவது ஒரு சில ரிமூவல்ஸோ நீங்க வந்து பண்ணியிருந்திருக்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருந்திருப்பீங்க. ஸோ ரிமூவல்ஸ் பண்ண பட்சத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இவங்களோட லைஃப்ல நெறையவே ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வரதான் செய்யும் இங்க. இங்க வந்து என்னன்னா, லைக் நான் உங்களுக்கும் ஒரு சில விஷயம் நான் வந்து சொல்ல நெனைக்கிறேன். இவங்களோட அ இந்த விஷயம் ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லா நீங்க வந்து லிசன் பண்ணுங்க. இவங்களோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரில ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஆனா உங்களோட பெர்சனுக்கே வந்து தெரியும். அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணாலும், அவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு ஜெலசினஸ்ஸா வந்து இருக்காங்க. ஆ லைக் இப்போ வந்து ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரில இருந்துட்டே நெறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தப்பான விஷயத்தலாம் வந்து நெறைய பேர் வந்து பண்ணுவாங்க. நெறைய பேர் ஒருத்தவங்கள வளர்ச்சி பிடிக்காம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது பண்றது, அவங்கள பத்தி தப்பா பேசுறது, அவங்கள பத்தி தப்பா போர்ட்ரே பண்றது.
அவங்கள எப்படிலாம் டிஃபேம் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மாரி வந்து அவங்களோட லைஃப்ப எப்படிலாம் வந்து ஒரு கொடூரமா அவங்க லைஃப்ப எப்படிலாம் ஆக்கணுமோ, அந்த மாரி எல்லா வேலையும் பண்றவங்கலாம் நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாரி கேட்டகரி ஆஃப் பீப்பிள் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ உங்க பெர்சனல் லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த மாரி கேட்டகரி ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்காங்க. அண்ட் உங்க பெர்சனுக்கு ரொம்ப கிளியராவே வந்து தெரிஞ்சிருக்கும். லைக் இதெல்லாம் யார் யார் பண்றா? பர்ட்டிகுலரா வந்து எந்த பெர்சன் அப்படின்றது உங்க பெர்சனுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது கிளியராவே அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்க நீங்க தான் வந்து ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப வந்து சேஃபா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ உங்க பெர்சன் ஓட இப்ப இந்த மாரி இருக்க பீப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா? அது மாரி எதிரிகள் இருக்காங்க இல்லையா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே ஒரு ஒரு எதிரி மாரி இருக்கிறது, இல்ல ஒரு எதிரிகளாவே இருக்கிறவங்க அப்படின்னாலுமே சரி. ஸோ இவங்களுக்கு உங்கள பத்தி வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து இவங்ககிட்ட வந்து பேசுறீங்க, பழகுறீங்க, கொஞ்சம் க்ளோஸா இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஆ அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பேசலாம். அவங்ககிட்ட ஏதாவது வந்து ஒரு சில ஹெல்ப் கேட்கிற மாரி ஏதாவது வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது அவங்க வந்து சொல்லலாம். ஆ இ எ இப்ப எப்படின்னா லைக் உங்க பெர்சனுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சில சண்டை, ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம். ஸோ அத நீங்க உங்க த்ரூ வந்து ஏதாவது ஒரு சில சொல்யூஷன் வந்து குடுக்குறதோ, இல்ல அவங்க ஒரு சில விஷயம் வந்து கன்வே பண்ணணும்னு நெனைக்கிறது, அது வந்து நீங்க போய் அவங்க கிட்ட வந்து கன்வே பண்ற மாரி. அதாவது உங்க த்ரூ வந்து அந்த விஷயம் வந்து உங்க பெர்சனுக்கு வந்து கன்வே ஆகணும். ஏன்னா, அவங்க அப்படியாவது அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஒரு சில டிராமாஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இ ஆ இப்போ உங்களோட பெர்சனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. எய்தர் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜஸோ இல்ல ஒரு நியூவா ஏதாவது ஒரு ஐடி ஓப்பன் ஆயி யாரோ வந்து பேசுறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்க கிட்ட வந்து எதுவுமே வந்து பேச வேண்டாம். அவங்களோட இன்டென்ஷன் ஒரு நெகட்டிவான ஒரு இன்டென்ஷன் தான். அவங்க பண்றது எல்லாமே ஒரு நெகட்டிவான வேல தான் அவங்க வந்து பண்றாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு அவங்க அவங்கள ரொம்ப வருஷமா எனக்கு வந்து தெரியும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. பட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டும். பட் சில பேருக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு ஜெலஸினஸ் அந்த ஒரு இந்த எனிமி மாரி இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அது என்னதான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? கூடவே வந்து இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தலையில எடுத்து வச்சுக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க அந்த மாரி இல்ல. அவங்க வந்து லைக் இப்போ ஒரு பெர்சனா இத்தன வருஷமா தெரியுது அப்படிங்கிறப்போ, அவங்களுக்குரிய ஒரு ரெஸ்பெக்ட்டோ, அவங்களுக்குரிய ஒரு மரியாதையோ இல்ல புடிச்சிருந்தா பழகணும், பிடிக்கலனா விலகி போகணும். நான் யாரும் இங்க வந்து லைக் இந்த மாரி கூடயே இருக்கணும் அப்படின்னு யாரும் இங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஏதாவது சொல்றாங்க கிடையாது. பட் இங்க வந்து இவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பட்டர் ஜாம் வந்து போடுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஏன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ வந்து கெயின் பண்ணணும். உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவங்க இந்த மாரி ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து அவங்க வந்து போடலாம். ரொம்ப வருஷமா எனக்கு இந்த பெர்சன உங்க பெர்சன வந்து தெரியும். அவங்கள பத்தி ஏ டூ இசட் வந்து தெரியும். அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இது, அது அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ, அந்தந்த மாரிலாம் வேர்ட்ஸ் வந்து இவங்க வந்து போடுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ டூ நாட் ட்ரஸ்ட் தெம். அவங்கள வந்து தயவு செஞ்சு வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. புதுசா ஏதாவது ஒரு ஐடில இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மெசேஜஸ் ஏதாவது வருது அப்படின்னா, ட்ரை டூ பி இக்னோர் தட். அவங்க ஏதாவது ஒரு லைக் உங்களுக்கு கேஷுவலா உங்க நம்பர்ஸ்ல அவங்க ரீச் பண்றாங்க. WhatsAppல ரீச் பண்றாங்க, Instagram ரீச் பண்றாங்க. எதுனாலுமே சரி. ஸோ பொதுவாவே அந்த மாரி யாராவது ரீச் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு கேட்டகரிலனாலும் சரி, அந்த மாரி ரீச் பண்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, இவங்க வந்து லைக் அடுத்து உங்களோட லைஃப்ப தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இங்க வந்து உங்களோட பெர்சன் வந்து அவங்களாவே வந்து பேசிருவாங்க உங்ககிட்ட. உங்களுக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஏன்னா, அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷன்ஸா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ டெஃபினட்டா உங்க பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களாவே வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால இங்க வந்து என்ன அப்படின்னா, லைக் அடுத்தவங்கள தயவு செஞ்சு வந்து நம்ப வேண்டாம். அடுத்த பெர்சன தயவு செஞ்சு இங்க வந்து நம்ப வேண்டாம். அதான் இங்க நான் வந்து ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாவே நான் இங்க வந்து அதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, இவங்களோட இன்டென்ஷன் சுத்தமா வந்து சரியில்ல. ஃபர்ஸ்ட்டு உங்க பெர்சன வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இங்க இருக்கு. ஆ ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாரி நியூ ஐடிஸோ, இல்ல யாராவது இந்த மாரி வந்து பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் வந்து பேசாதீங்க, பழகாதீங்க. அவங்களோட சர்க்கிள் பொதுவாவே யாரு வந்து ரீச் ஆனாலும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கவங்க, யார் ரீச் ஆனாலும் சரி, பொதுவா கொஞ்ச நாள் வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஆ அவங்களாவே வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நமக்கு ஒரு ஒரு ஜாலியா இருக்கும். லைக் ஓகே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மள பத்தி சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. அப்படின்ற மாரி நம்ம அந்த மைண்ட் செட்ல நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ அப்படி பாசிட்டிவா வந்து எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம். இது இது எல்லாமே ஒரு ட்ராப் மாரி இருக்கு. அதனால அந்த ட்ராப்ல நீங்க வந்து சிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட மெயின் பாயிண்ட்டே இங்க. அண்ட் பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சன் த்ரூவே நெறைய ஒரு சில எஃபோர்ட் இங்க வந்து போடுவாங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. அண்ட் சொல்லிச்சு இவங்க வந்து பார்க்குறப்போ, ஆம்
சில விஷயம் வந்து உங்க பெர்சனோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கே அவங்களோட ஒரு சில பெர்சனல் லைஃப்ல ஒரு சில கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து இல்ல. இப்போ ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து ஒரு 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 பெரிய ஒரு மேஜரான ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே அதுக்குரிய ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்றது? இப்போ ஒரு ஸ்டோரினா நான் எனக்கு அது 100% எனக்கு தெரிஞ்சா தான் நான் அத பத்தி நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். ஸோ எனக்கு அங்கங்க தான் அந்த விஷயம் ஒரு பசில் மாரி தான் எனக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறப்போ, அத பத்தி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 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 முழுமையா ஒரு விளக்கத்த வந்து அவங்களால வந்து குடுக்க முடியாது, இந்த சூழ்நிலையில. ஸோ அவங்க பொதுவா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. அதுல எந்த ஒரு குறையும் இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. பட் சில விஷயங்கள் இவங்க கிட்ட வந்து லைக் இவங்க லைஃப்ல ஏதோ ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அத பத்தி அவங்க கிட்ட நீங்க வந்து டீடெயில் கேட்டீங்க அப்டின்னா, அத அவங்களாலே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கே ஒரு சில கன்ஃப்யூஷன் அங்க வந்து இருக்கு. ஸோ ஒன்ஸ் அதைய பத்தி எல்லா விஷயமும் இவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி, அவங்க நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா, டெஃபினட்டா உங்க பெர்சன் வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அவங்களோட பெர்சனல் விஷயம் நெறையாவே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. எதுவுமே வந்து மறைக்க போறது கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது, இவங்க நெறைய விஷயங்கள் வந்து மறைக்கிறாங்க. எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்க லைஃப்ல நெறைய விஷயம் போயிட்டுருக்கு. இவங்க இவங்க அவங்களாவே வந்து ஹேண்டில் பண்றாங்க. அப்படின்ற மாரி உங்களுக்கு அப்படிதான் உங்களுக்கு வந்து தோணும். பட் இங்க வந்து உங்கள இக்னோர் பண்றதோ, இல்ல உங்கள வந்து லைக் எப்படி சொல்றது? லைக் உங்கள்ட்ட மறைக்கணுமோ, அப்படி அந்த இன்டென்ஷன்ல இவங்க எதுவுமே வந்து பண்ணல. இவங்களுக்கே எதுவுமே சரியா தெரியல அப்படின்ற பட்சத்துல, நம்ம எப்படி போய் இன்னொருத்தவங்க கிட்ட இத பத்தி வந்து ஷேர் பண்ண முடியும்? எப்படி ஒரு நம்ம பெர்சன்ட்ட எப்படி ஷேர் பண்ண முடியும்? அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க வந்து திங்க் பண்றாங்களே தவிர்த்து, மத்தபடி உங்கள இக்னோர் பண்றதோ, உங்ககிட்ட அத அத வந்து சொல்லாம மறைக்கிறதோ, அந்த மாரி எந்த ஒரு இன்டென்ஷனுமே உங்க பெர்சனுக்கு வந்து சுத்தமா அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன் தான். நெறைய விஷயங்கள் அவங்களாவே வந்து லைக் ஒரு தைரியமான ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்து பண்றாங்க அவங்களோட வாழ்க்கைக்கு. ரொம்ப பெரிய மேஜரான ஒரு சில விஷயங்கள் இருந்தா கூட, அ ஸோ அதையுமே அவங்க வந்து ரொம்ப அழகாவே வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க வந்து எதுவுமே நெனச்சு பயப்படல. ஆம். பொதுவா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு தைரியமா அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய, ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா தான் இவங்க வந்து இருக்காங்க. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறையாவே ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து வரதான் செய்யும். ஸோ, அதனால தான் like திருப்பி நான் சொல்றேன். நெறைய மேஜர் ஆர்கானா கார்ட்ஸே வந்து இருக்கு. உங்களோட ரீடிங்ஸ்ல எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ, கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு சக்சஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். பட் டெம்பரரியா நடக்கக்கூடிய சில விஷயங்கள நீங்க வந்து பார்த்துட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம சேஞ்சஸ் வந்துராது. இவங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. இவங்க நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து போக வேண்டாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்க பெர்சனே ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது தான் வந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு நான் கார்ட்ஸ் எடுத்து நான் வந்து பார்க்கும்போதுமே, ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸா தான் வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அவங்க த்ரூ வந்து நெறைய ஒரு சில சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க நெறைய விஷயங்கள் அவங்களாவே வந்து ஓப்பன் அப் பண்ணி அவங்களாவே வந்து பேசுவாங்க. அ அண்ட் அதே மாரி லைக் உங்க பெர்சன் ஆனா கெஸ் பண்ணிட்டாங்க. யார் யாரு பிரச்சனை பண்றா அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால லைக் அந்த விஷயத்த அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அவங்களாவே தனியாவே வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதுல உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. பட் பொதுவா லைக் என்ன விஷயம் நடக்குது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள அந்த ஒரு டவுட் வந்து வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நம்மள வந்து வெறுக்குறாங்க, நம்மகிட்ட அவாய்ட் பண்றாங்க, நம்மள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து பார்க்காதீங்க. ரொம்பவே பாசிட்டிவா தான் அவங்க பெர்சன வந்து ஹேண்டில் பண்றாங்க. உங்க சைட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜஸ் அப்டின்னா, அவங்க சைட்லருந்து யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, புதுசா யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி யாராவது இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா தான் பேசுறாங்க, ரொம்ப நல்லா தான் பழகுறாங்க அப்டின்னாலுமே, கொஞ்சம் இப்போதைக்கு அவங்க கிட்ட வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் நீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு யார் வந்து பேசினாலும் உங்களோட பெர்சன வச்சுட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், வந்து பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பி லைக் வெரி, வெரி பெட்டர் ஃபார் யூ. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஏன்னா இவங்களோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, ஓகே அவங்க நல்லபடியா ஹேண்டில் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் வைஸ்மே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வைஸா நம்ம வந்து பார்க்குறப்ப, இவங்க அவங்க சைட்ல இருந்து என்னென்ன முயற்சிகள் வந்து பண்ண முடியுமோ, அது ரொம்பவே பாசிட்டிவா வந்து பண்றாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். நெறைய ஸ்டெப் கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. நெறைய எஃபோர்ட்ஸ் கண்டிப்பா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக அவங்க வந்து போடுவாங்க. பட் நான் சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். இவங்க தரப்புலருந்து, இவங்க சைட்லருந்து யாராவது வந்து பேசுறாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க. இட் வில் பி கிரியேட் லாட் ஆஃப் மெஸ்ட் அப் சிட்யூவேஷன். அவங்ககிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அது நெறைய பாதிப்பு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து குடுக்கும். நெறைய பிரச்சனைகள் உங்களுக்கும், உங்களோட பெர்சனுக்கும் அது வந்து கிரியேட் ஆக தான் செய்யும். நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். ஸோ இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா
கண்டிப்பா லைக், ஷேர், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டூ தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ லைக் டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து குடுத்துருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சேம் என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் நான் இந்த ஹைலைட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். இது போல இன்னும் மல்டி ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ங்கிறப்போ, நீங்க எப்ப பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க ஏதாவது ஒரு ப்ரேயர், ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸா இருக்கட்டும், அதுலேருந்து உங்கள நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சில விஷயங்கள் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வி கேன் டூ தட். அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிரிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் ஆன் மை வாட்ஸ்அப் ஆர் மை இன்ஸ்டாகிராம். ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் லைக் ஐ ஜஸ்ட் வான்ட் ரிப்பீட் த சேம் திங். உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அலாட் அண்ட் வில் டெஃபினெட்லி லைக் give me the positive vibe like உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் கொண்டு வரதுக்காக. So see you guys next time and love you all. Take care. Bye.